கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆமாங்கண்ணே, அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ணது யாருன்னா, எந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின். கான்ட்ராக்ட் 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாய். இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் கைதானார்ல, அவர் போட்ட கடைசி ட்வீட்டு தான். அவர் போட்ட கடைசி ட்வீட்டு கைதாகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அதை பற்றி ஒரு ட்வீட்டை போட்டிருப்பார். 600 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். எந்த நிறுவனம் கொடுத்துச்சு? டிசைட் பண்ணது யார்? ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்லை, ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்லை, ஒரு சைக்கிளுக்கு சீட்டு கிடையாது, ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்லை. இதை கொண்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையும் 400லிருந்து 600 ரூபாய் செலவு செஞ்சு தான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும். அதனால் இதை பற்றிலாம் யாரும் பேசவே மாட்டாங்கண்ணா. ரொம்ப மோசமான தரமில்லாத சைக்கிளை கொடுத்துருக்குறாங்க. அது உண்மைதான். இதை மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கான்ட்ராக்ட் டைரெக்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேரில் தான் நடந்திருக்கு. இதை திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணணும். நேற்று பார்த்து இவ்வளோ பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். நேற்று ஒரு சென்னையில் ஒரு லிஃப்ட்டில் வேலை செய்யாமல் ஒருத்தர் இறந்து போனார். இந்த கட்டினது யார்? இதற்கு முன்னாடி நாங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது. அதனால் உங்கள் பிளாக் லிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மேடம், ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரம் மக்களை கண்ணை மூடிக்கொண்டு என்கரேஜ் பண்ண அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இது நடக்குது. காலங்காலமாக இவங்களே கடை கட்டும்போது இவங்க எங்கே போனாங்கம்மா? ஒரு செங்கல் வைக்கும்போது எங்கே போனாங்க? உள்ளே ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எங்கே போனாங்க? அதிகாரிகள் இல்லை, அதை பார்க்கறது இல்லை. கடை கட்டிய பிறகு இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிக்குது. நைட்டாக போய் இடிக்கிறது, ஜேசிபியை கொண்டு குறிப்பாக சனிக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில், எந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாதோ அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இது பண்ணுறது. ஆனால் அவங்க கட்டும் பொழுது இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டும்போது போய் தடுக்கலாமே, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே. இவ்வளவு தூரம் கட்டி முடித்த பிறகு பொருள் சேதம் ஏற்படுத்தி இதை பண்ணுறாங்க. அதனால் இது எல்லா இடத்திலும் இது பிரச்சனை தான். இது ரொம்ப ஒரு ஹியூமனிட்டேரியன் ஆஸ்பெக்டில், மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை இது. அது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய கருத்துங்க. ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது, ஒரு எம்பினால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா, ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும். படித்த இளைஞர்கள், பெண்கள், பஞ்சாயத்து தலைவர்களாக முதல்ல போட்டி போடணும். அந்த ஊரில், அவங்க கிராமத்தில், அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுவும் பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது. அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யணும். அதே போல் அந்த 50,000 கவுன்சிலர், 5,000 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி.